அர்ஜுனன் இமயமலையில் பல மாதங்கள் கடுமையான தவம் செய்தான். அப்போது சிவபெருமான் ஒரு கிராதன், அதாவது மலைவேடனின் உருவத்தில் அவனுக்கு முன் தோன்றினார். அவருடன் பார்வதி தேவியும் அதே வேடத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் மூகன் என்ற அசுரன் காட்டுப்பன்றியின் உருவத்தில் அர்ஜுனனை தாக்க வந்தான். அந்த பன்றியை அர்ஜுனனும் அந்த வேடனும் ஒரே கணத்தில் அம்பு எய்தனர். பன்றி உடனே விழுந்தது. அதை நான் தான் கொன்றேன் என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோபமடைந்த அர்ஜுனன் வேடனை நோக்கி அம்புக்கு மேல் அம்பு எய்தினான். ஆனால் ஒரு அம்பு கூட அவரை தொடவில்லை. அதன் பிறகு இருவரும் நீருக்கு நீர் மோதினர். ஆனால் அந்த வேடனின் அசாதாரண வலிமையின் முன் அர்ஜுனன் முழுமையாக தோற்றான். மண்ணில் விழுந்தான், மூச்சு திணறினான். அப்போது அர்ஜுனன் அருகில் இருந்த மண்ணை எடுத்து ஒரு சிறிய சிவலிங்கத்தை உருவாக்கினான். காட்டுப்பூக்களால் ஒரு மாலையை செய்து அதற்கு அணிவித்தான். ஆனால் அடுத்த கணமே அந்த மாலை மண்ணால் செய்த சிவலிங்கத்தில் இல்லை, அது அந்த வேடனின் கழுத்தில் இருந்தது. அந்த நொடியில்தான் அர்ஜுனன் உண்மையை உணர்ந்தான். தன் முன் நின்றிருப்பது ஒரு சாதாரண வேடன் அல்ல, மகாதேவன். தன் கரங்களால் பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு அருளினார். ஆனால் சிவபெருமான் ஒரு கடுமையான நிபந்தனையையும் விதித்தார். பலவீனமான எதிரியின் மீது இந்த அஸ்திரத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும். அதனால்தான் 18 நாட்கள் குருக்ஷேத்திர போர் நடந்தபோதும் அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை. ஏனெனில் உண்மையான வீரன் சக்தியை பெறுவதால் பெரியவனாக மாட்டான். எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிந்தவன்தான் உண்மையான மகாவீரன்.